தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே 18 முதல் 26 வரை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர், மலேசியாவிலிருந்து. அன்பர்களே, 17/5/2025 மலேசியாவிலிருந்து தம்பிரான் ரிஷபானந்தர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த 17ஆம் தேதி இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விசேஷத்தில் கலந்துக்கலான் இருக்கோம். 10ஆம் வகுப்பில் நல்ல சிறப்பான மதிப்பெண்கள் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். 12ஆம் வகுப்பில் முதலிடம் பிடித்த பல்லவடத்தைச் சேர்ந்த மாணவருக்கும், அதே போல் தமிழகமெங்கும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதில் நம்ம தளபதி ஃபோன் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். என் பையன் என் வம்சத்துலேயே அதிகமான மார்க் எடுத்துட்டா சாமி அப்படின்னு. நானே ஷாக் ஆகிட்டேன். பையன் ஏதோ 550 எடுத்துட்டா போல இருக்குது. அவர் சொன்ன மார்க்கை கேட்டு நானே ஆச்சரியப்பட்டேன். அந்த மாதிரி நிறைய பேர் பையன் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்து பையன் பாஸ் ஆகிட்டு அதுக்கே நீங்கள் சந்தோஷப்படுற பெற்றோர்களெல்லாம் நீங்கள் பெற்றோர்களாக கிடைப்பதற்கு குழந்தைகள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஒன்றியம் விஸ்வநாதன் அவருடைய பொண்ணு 423 மார்க்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம். நிறைய நம்ம அன்பர்கள் இந்த வருடம் பாஸே ஆக மாட்டான் சாமி, ஏதாவது கோயில் கொடுங்க அப்படின்னு வந்த எல்லோருமே பாஸ் பண்ணியிருக்காங்க. யாருமே என் பையன் ஃபெயில் ஆகிட்டான்னு எனக்கு கூப்பிடல. எல்லோரும் அவங்க பையனோட மார்க் லிஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்கீங்க, எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கீங்க. அதில் 310 எடுத்தவங்க, 309 எடுத்தவங்க, பார்டர் பாஸ் பண்ணவங்க, அந்த மாதிரி எல்லாம். ஏன்னா என் மாப்பிள்ளை பிரவீன் பாஸ் பண்ணும்போது நான் இப்படி தான் சந்தோஷப்பட்டேன். கன்ஃபார்மாக ஃபெயில் ஆகிடுவாப்பில் அப்படின்னு நானும் எங்கள் மாமாவும் முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அதில் எங்கள் மாமா கூப்பிட்டு, என்ன மாப்பிள்ளை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது, எதிர்பார்த்த விஷயம் தானே மாமா, ஏன் மாமா அப்படின்னு, பாஸ் பண்ணிட்டாமாப்பில் அப்படின்னு ஷாக்காக. என்னது, நான் ஒரு அரை மணி நேரம் இயங்கவே இல்லை. அந்த மாதிரி நிறைய ஷாக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க நிறைய பெற்றோர்களுக்கு. நீங்கள் அனைவருமே +2 போகும்போது நல்லபடியாக உங்களை லேர்ன் பண்ணிக்கணும். கல்வி ஒன்று தான் நம்மை காப்பாற்றும், கல்வி ஒன்று தான் நம் வாழ்க்கையில் நம்மை உயர்த்தும், கல்வி தான் எதிர்கால உலகத்தை உங்களுக்கு காட்டும். இன்றைக்கி எல்லாமே டெக்னாலஜி பேஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி படிக்காமல் தொழில் பண்ணுறவங்களாம் எத்தனை கஷ்டப்படுறாங்க. யாரோ ஒருத்தர் இந்த அரை கிலோ மிச்சரில் முந்தைய தேடுற மாதிரி யாரோ ஒருத்தர் ஊருக்குள்ளே படிக்காமல் மேலே வந்திருப்பாங்க. அவ்வளோதான், எல்லோரும் காமராஜர் ஆயிட முடியாதுல்ல. ஸோ அதனால் நல்லா படிங்க. உங்கள் தாய் தந்தையர் உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் காப்பாற்றுங்கள். அவங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுங்க. கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு நினைங்க. முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. விவேகானந்தர் தான் சொல்லுவார், உன்னால் முடியாதுங்கிற ஒரு விஷயத்த இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் அன்பர்களே உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லபடியாக மோட்டிவேட் பண்ணுங்கள், நல்லா படிக்க வைங்க. மாணவர்களும் அந்த சிரமங்களை புரிந்து கொண்டு நல்லபடியாக படியுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். வாங்க, திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குது பஞ்சாங்கம் பார்ப்போம். 17/5/2025 அருமையான விசு வாவசு வருடம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை காலை 3:34 வரைக்கும் சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, மாலை 3:49 வரைக்கும் பூராடம், அதன் பின்பு உத்திராடம், அதிகாலை 5:20 வரைக்கும் சாத்தியம், அதன் பின்பு சுபம், அதிகாலை 3:34 வரைக்கும் பாலவம், அதன் பின்பு மாலை 3:34 வரைக்கும் கௌலவம், அதன் பின்பு தைத்துளை கரணம். இன்றைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் புதன் ரிஷபத்தில், குரு மிதனத்தில், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, சந்திரன் தனுசில், ராகு கும்பத்தில், சுக்கிரன் உச்சத்தில் மீனத்தில், அதே போல் சனி பகவான் கூடவே இருக்கிறார். சுக்கிரன் உச்சத்திலிருந்து கொஞ்சம் வெளியில் வந்தது பிறகு நிறைய பேர்த்துக்கு பொருளாதார மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். அன்பர்களே, 20ஆம் தேதி நம்முடைய ஜோதிட வகுப்பு மிக சிறப்பாக தொடங்க இருக்கிறது. வாய்ப்பு இருப்பவர்கள் அடிப்படை வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். நமது ராஜன் ஐயா அவர்கள் சிறப்பாக வகுப்பெடுக்க இருக்கிறாங்க. வாங்க, நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.